إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவில்லா கருணையாளன் நிகரில் அன்புடைய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜும்மாவுக்கே உரிய நேரத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையை நிலவற்றும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாம் முறையை ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய தர்மி சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வால் என்கிற இந்த மாதத்திலே நாம் விட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கடந்த கால நாட்களும் இப்போது நாம் கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயம் நமக்கு அதற்கு மத்தியிலே வேறுபாடு தெரிய வரும். ரமலானுடைய நாட்களை போன்றல்ல இந்த நாட்களை நாம் கழித்துக் கொண்டிருப்பது. ரமலானில் நாம் குறைவாக உண்டு மிக சொற்பமாக ஓய்வெடுத்து அதிகமான இபாதத்துகளை செய்து கொண்டிருந்தோம். ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதிகமாக உண்டு நிறைய உறங்கி இபாதத்தை குறைவாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். வக்து தொழுகைக்கு மட்டும்தான் தொழுகையாளிகள் மஸ்ஜிதிற்கு வருவார்கள். ரமலானிலே மட்டும் தொழுதவர்கள் வக்து தொழுகைக்கு கூட வரமாட்டார்கள். அதனால தான் நம்ம ரமலானுடைய காலங்களில் ஃபஜர் பொழுதில் நிரம்பி வழிந்த மஸ்ஜிதுகள் இன்றைய காலங்களில் அது வெறிச்சோடி போய் கிடப்பதை பார்க்கிறோம். இப்படியான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு நமக்கு மத்தியிலே, நம்முடைய இபாதத்திற்கு மத்தியிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அலசி பார்த்தோமேயானால், நாம் இந்த மார்க்கத்தை எப்படி விளங்க வேண்டுமோ, எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ, எப்படி இதனை கடைபிடிக்க வேண்டுமோ, அந்த இதனுடைய ரூஹானியத்தை புரிந்து கொண்டு, உயிரோட்டத்தை புரிந்து கொண்டு நாம் இந்த தீனை பின்பற்றவில்லை என்பதுதான் அதற்கான காரணம். அது ஏன் நமக்குள் ஏற்படவில்லை என்று கேட்டால் அதற்குரிய காரணம் நம்மில் பலரும் நம்முடைய சிறுபிராயத்தை கடந்து வாலிபத்திலோ அல்லது வயோதிகத்திலோ மார்க்கத்தை கற்றவர்களாக, மார்க்கத்தின் மீது பிடிப்பு கொண்டவர்களாக மாறியிருக்கும். பலருடைய சிறுபிராயம் என்பது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கோ அதை கடைபிடித்து வாழ்வதற்கோ வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். ஒரு சில பேருக்கு அல்லாஹ்வுடைய அருளால் வாலிபத்தில் இந்த மார்க்கம் கிடைத்திருக்கும். ஒரு சிலருக்கு வயோதிகத்தில் தான் கிடைத்திருக்கும். இப்படியான ஒரு வேறுபாடு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்
நாம் யாரெல்லாம் சிறுபிராயத்தில் இந்த மார்க்கத்தை கற்று அதை உயிரோட்டமாக பின்பற்றினார்களோ அவர்களை போன்று நம்மால் இருக்க முடிவதில்லை. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வளர்க்கின்ற போது, வார்த்தெடுக்கின்ற போது அவர்களை சிறுபிராயத்தில் அடிப்படையான விஷயமா அவர்களுக்கு ஈமானை போதித்து, ஈமானிய கல்வியை போதித்து அவர்களை உருவாக்கினார்கள். அதே போன்று ஒருவர் இஸ்லாமை அறிந்து கொண்டு வருகிறார், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த வயதுடையவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதன்மையான கல்வி ஈமானிய கல்வி. அதற்கு பின்னர் தான் ஏனைய கல்விகள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் எந்த அளவிற்கு ஆழமாக வேரூண்டுகிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவருடைய அமல்களில் வெளிப்படும். அதனுடைய இபாதத்தாக இருந்தாலும் சரி, அவருடைய குணாதிசயங்கள், பண்பு நலன்களாக இருந்தாலும் சரி. ஒருவரிடத்தில் ஈமான் ஆழமாக பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் அவருடைய ஏனைய அமல்களில் எல்லாவற்றிலும் வெளிப்படும். ஈமான் ஆழமாக பதியவில்லை என்று சொன்னால் அதனுடைய தாக்கமும் வெளிப்படையாக நாம் அமல்களிலே பார்க்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் ரமலானிலே உற்சாகத்தோடு இபாதத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ரமலான் அழிந்து விட்டது என்று சொன்னால் இபாதத்திற்கு விடை கொடுத்து விடுகிறார்கள், இபாதத்தை நிறுத்தி விடுகிறார்கள். ரமலானிலே கட்டுப்பாடோடு நல்ல ஒழுக்கங்களை பேடிக்கொண்டு வாழ்ந்தவர்கள், நற்குணங்களை பின்பற்றியவர்கள் ரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கெல்லாம் விடை கொடுத்து விடுகிறார்கள். இப்படியான ஏற்றத்தாழ்வுக்கான காரணம் நம்முடைய ஈமானுடைய பலம் பலவீனம் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது ஈமானை பற்றிய உதாரணத்தை சொல்லும் போது மரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா, அல்லாஹ் தூய்மையான வார்த்தைக்கு ஒரு மரத்தை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். அந்த மரம் எப்படி என்று சொன்னால் அஸ்லுஹா சாபித்தும் வ ஃபரவா ஃபிஸ் ஸமா, அந்த மரத்தின் வேறு பூமியின் ஆழ பதிந்திருக்கிறது, அதன் கிளைகள் வானளவில் பறந்து விரிந்திருக்கிறது. தூத்தி உக்லஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரப்புடைய அனுமதியை கொண்டு, ரப்புடைய நாட்டத்தை கொண்டு அந்த மரம் அதனுடைய கனிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. கதாலிக்க எதிரிபுல்லாவுல் அம்சால லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன், இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வாறுதான் அல்லாஹ் உதாரணங்களை விளக்கி சொல்லுகிறான். எதற்காண்டி? மனிதர்கள் சிந்தித்துணர்வதற்காக வேண்டி என்று சொல்லுகிறான். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற உதாரணம் அல்லாஹ் தஆலா மரத்தை உதாரணமாக சொல்லி காட்டுகிறான். எதற்கு? நல்ல வார்த்தைக்கு இணையாக. அந்த கலிமா தய்யிபா என்று சொன்னால் அது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஒரு மரத்தை போன்றது. அந்த மரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதனுடைய வேர்கள் ஆழ பதிந்திருக்கிறது என்று சொன்னால் அது உறுதியான பலமிக்க ஒரு மரம். அப்படித்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா ஆழ பதிந்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், அந்த மரத்தின் கிளைகள் வானளவு பறந்து விரிந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா இது ஈமானுக்கான கலிமா. ஈமானை பொறுத்தவரையில் அதற்கு 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார்கள். அந்த கிளைகள் அந்த மரத்திற்கு காணப்படுகின்ற கிளைகளை போன்று இவரிடத்தில் ஈமானுடைய ஏனைய பண்புகள், குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த மரம் ஒவ்வொரு காலத்திலும் அதனுடைய கனிகளை குடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் மூமின் என்பவன் எல்லா காலத்திலும் அவரிடமிருந்து எந்த நன்மைகள் வெளியாக வேண்டுமோ, எந்த நற்பண்புகள் வெளிப்பட வேண்டுமோ, எந்த நல்ல அமல்கள் அவரிடத்தில் வெளியாக இருக்க வேண்டுமோ அதை அவன் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படியான நிலை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையில் நமக்கு தேவை முதன்மையான கல்வியாக நம்முடைய கல்வியில் ஈமானிய கல்வி இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தம்முடைய சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் இப்னு சுஃபியான் அல் பஜலி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் அவர் சொல்லுகிறார், குன்னா இல்மானின் ஹஸாவரத்தின் மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தோம். எப்போது என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் வாலிபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சிறுவர்களாக இருக்கிற போது. அப்படியானால் அவர்கள் இன்னும் பருவ வயதை அடையாதவர்களாக சிறார்களாக இருக்கிறார்கள். அந்த சிறார்களாக இருக்கிற காலத்திலே அவர்கள் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு போ, தொழுக போ, பள்ளிக்கு போ, நோன்பு வை என்றெல்லாம் நாம் அவர்களை உற்சாகம் ஊட்டுவதுண்டு, ஆர்வம் ஊட்டுவதுண்டு, அந்தந்த காலங்களிலே அதை செய்ய வைப்பதுண்டு. ரசூலுல்லாஹ் அப்படி பயிற்சி அளிக்கவில்லை. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்கள்லாம் ரசூலுல்லாஹ்வோட சிறார்கள், இளைய பருவத்தை வாலிபத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற சிறார்களா இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, முதன்மையா என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார்கள், குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாங்கள் ஈமானை கற்றுக் கொடுக்கப்பட்டோம். சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. முதல்ல அவர்களுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய காலச்சூழலில் நம்முடைய சமுதாயத்தின் பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுகள் தோறும் மக்தப் மதர்சாக்கள் நடத்தப்படுகிறது. அதிலே அவர்களுக்கு போதிக்கப்படுகின்ற விஷயம் என்ன என்று கேட்டால், எல்லாரும் எஸ்எர்னல் குர்ஆன் எடுத்துட்டு வாங்க, படிங்க. முதல்ல என்ன படிச்சாகணும், அலிபாத்தாசா படிச்சாகணும் இல்லையா? அதை படித்து அவர்களுக்கு குர்ஆன் ஓத வைத்து அதற்காண்டி அடி வாங்கி அழுகையும் கண்ணீருமா அவன் என்ன செய்யணும், அந்த குர்ஆனை படிச்சாகணும். உனக்கு அது பெரிய டாஸ்க். வீட்டுல குர்ஆன் படிக்கல அப்படின்னா சோறு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களாம் இருக்கிறாங்க. மதரசாவில் வந்தா அவனுக்கு அடி, நீ பாடம் படிச்சுட்டு வரலையா வாங்க அடி. ஒரு காலத்துல அப்படி எல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் மாறிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா அப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், குர்ஆனை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் எப்படி சமுதாயத்தை வார்த்தார்கள் சொன்னால், அவர்கள் ஈமானை முதலில் கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு அவர் சொல்லுகிறார், சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், ஈமானை கற்றுக்கொண்டதற்கு பிறகு நாங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டோம். சுப்ஹானல்லாஹ். முதல்ல என்ன கற்றுக்கொண்டாங்க, ஈமான். ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய எல்லா அமலுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்க வேண்டிய மிக பிரதானமான விஷயம் ஈமான். ரமலானுடைய காலங்களிலே நாம் என்ன செஞ்சோம், நோன்பு நோற்றோம், இரவு தொழுதோம், தான தர்மங்களை செய்தோம், என்னெல்லாம் வணக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்தோம். இந்த வணக்கங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் செய்தால், நம்ம ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை, இதையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ, தூதர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மலாய்க்காவை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், இப்படியான நம்பிக்கை சார்ந்து எல்லா அமல்களும் இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை கொள்ளாமல் நாம் அந்த அமல்களை செய்திருந்தால் அதற்கான பலன் என்ன? நாம் நோற்ற நோன்பு வீண், நாம் தொழுத தொழுகைகள் வீண், நாம் கொடுத்த தர்மங்கள் வீண். எல்லாமே நமக்கு உலகத்திலே அதற்கான கூலிகள் கொடுக்கப்படுமே தவிர மறுமைக்கென்று எந்த அமலும் மிச்சமாக என்றால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் சொல்லுகிற போது என்ன சொல்கிறார், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு அதன் பின்னர் அமல் ஸாலிஹாத்தை செய்கிறார்கள். ஈமானுடைய பிரதிபலிப்பு தான் அமல் ஸாலிஹாத். வெறுமனே ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது போதுமானதல்ல. அல்லது வெறுமனே ஒரு அமல் ஸாலிஹாத்தை செய்கிறார் என்று சொன்னால் அது ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. அதனால்தான் காபிர்கள் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு மறுமையில் எந்த நற்கூலியும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், ஹாத்திம் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் யார் என்று சொன்னால், அரபு உலகத்திற்கு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கொடைவள்ளலாக திகழ்ந்தவர். தாய்ஃப் என்கிற நகரத்தை சார்ந்தவர். அவரை பற்றி அரபு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியும் என்று சொன்னால், அந்த ஊரை கடந்து செல்லக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும்
அவரிடத்தில் விருந்துண்ணாமல் அந்த மனிதன் போக முடியாது. அன்றைய காலத்துல ஊர் மக்கள் தான் என்ன செய்வாங்க, மக்களை அந்த நாட்டு அந்த ஊரை கடந்து செல்லுகின்றவர்களுக்கு உபசரிக்கக்கூடியவர்களா, விருந்து வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, உணவளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படியான அந்த உணவு அளிப்பதிலே முதன்மையான நபரா திகழ்ந்தவர் தான் இவர். ஒரே ஒரு மனிதர் அவருடைய இடத்திற்கு விருந்துக்கு வந்திருக்கிறார். அந்த மனிதனுக்காக வேண்டி ஒரு ஒட்டகத்தை அறுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதர். அவருடைய கொடையை பற்றி ஏன் ஊர் ஃபுல்லா மெச்சப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? விருந்துக்கு வந்திருக்கிற மனுஷன் ஒரு ஆளு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை. இப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆட்டையோ ஒட்டகத்தை அறுத்தாகணும் அப்படி சொன்னா ஒட்டகத்தை தான் அறுத்தாக வேண்டி இருக்கும். அப்படின்னா ஏதோ ஆடு இல்லை, அறுக்கக்கூடிய இந்த பருவத்தில் உள்ள ஒரு ஆடு இல்லை என்று சொன்னால் அவர் கொஞ்சம் கூட தயங்காம அந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு ஒட்டகத்தை அப்படி அறுத்துருவார். அறுத்து அவர் என்ன செய்வாரு? அவருக்கு விருந்து வச்சிருவார். அப்படியான ஒரு மனிதர், இவ்வளவு பெரிய ஒரு கொடைவள்ளலா அந்த உலக மக்கள் போற்றிக் கொண்டிருந்தவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் வாழ்ந்த மனிதர். அந்த மனிதர் மரணித்து விட்ட போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு கொடைவள்ளலா இருந்தாரே, இவருக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? இவருக்கு மறுமையில அல்லாஹ்விடத்துல சொர்க்கம் உண்டா? இவர் சொர்க்கத்திற்கு செல்வாரா என்கிற அடிப்படையில் அன்னை அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கேள்வி கேட்கிறார். கைஃப், எப்படி கிடைக்கும்? வலம் யகுன் யோகன் ரப்பி இக்ஃபிர்லி ஹத்தியத்தி யௌமித்தீன், என்ற சகா என்னுடைய பாவங்களை, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய குறைகளை அனைத்தும் நீ மன்னித்து மறுமை நாளிலே என்னை உன்னுடைய மன்னிப்பிற்குரியவனா மாற்றிவிடு என்று அவர் ஒரு நாள் கூட பிரார்த்தித்தது இல்லையே. அப்படியானால் என்ன அர்த்தம்? அவருக்கு மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லை. அவர் உலகத்திலே கொடைவள்ளலாக திகழ்ந்தார், வாழ்ந்தார், கொடுத்தார். இதற்காக வேண்டி உலகத்தில் அவருக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இருக்கலாம், அல்லது அவருடைய ஈகை மனப்பான்மையின் காரணமாக அவர் வாரி வாரி வழங்கி இருக்கலாம். அதற்கான பிரதிபலனும் பலனும் எல்லாம் இந்த உலகத்தில் கிடைத்து விட்டது. மறுமையில் அவர்களுக்கு அதற்கு எந்த ஒரு நற்பெயரும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், காஃபிருடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். வலைன் நஷ்ரகு லயஹ்பிதன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை வைத்தார்கள் ஆனால் அவருடைய அனைத்து அமல்களும் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்லி காட்டி இருக்கிறார். அப்படியானால் நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எல்லா அமலுடைய நிலையும் இதுதான். அதனால்தான் இஸ்லாமிய ஷரியாவில் நமக்கு ஷிர்கை இரண்டு வகையாக பிரித்து காட்டப்படுகிறது. ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர். அக்பர் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு வெளியே ஒருவரை தள்ளிவிடுகின்ற மிகப்பெரிய ஷிர்க், இணை வைப்பு, அவன் காஃபிர். ஷிர்குல் அக்பரை செய்யக்கூடியவன் யாரு? காஃபிர். அப்படியானால் அவர் இஸ்லாமில் இல்லை, முஸ்லீமாக இல்லை. ஷிர்குல் அஸ்கர் என்று எதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்? அர்ரியா, முகஸ்துதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். மன் அமில அமலன் வ அஷ்ரக மாஹி கைரி தரக்துஹு வ ஷிர்குஹு, யார் ஒரு மனிதர் ஒரு அமலை செய்கிறாரோ அந்த அமலில் அவர் என்ன செய்கிறாரு? அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாரையாவது ஒருவரை பங்குதாரராக்குகிறார். அதாவது அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டிய அமலை செய்கிறார், ஆனால் என்ன செய்யறார்? அவரு அல்லாஹ்வும் இதை பொருந்திக் கொள்ள வேண்டும், இதற்கு இந்த அமலை ஏற்றுக்கொண்டு எனக்கு நற்கூலி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் என்னோடு வாழுகின்ற சக மனிதர்கள் அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டு எனக்கான பாராட்டை, எனக்கான பரிசை, எனக்கான வெகுமதியை தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு செய்வோம். தொழுதா நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? இவர் தொழுதுட்டாருங்க அப்படின்னு என்னுடைய முதலாளி சொல்ல வேண்டும், அல்லது என்னுடைய தந்தை சொல்ல வேண்டும், என்னுடைய மனைவி சொல்ல வேண்டும், அல்லது ஒரு பெண் என் கணவன் சொல்ல வேண்டும், என் மாமியார் சொல்ல வேண்டும், அல்லது ஒரு பிள்ளை என் தகப்பன் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு என்னது? ரியா, முகஸ்துதி. அந்த முகஸ்துதிக்காக வேண்டி தொழுகை நோட்டு செய்தாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, இன்ன பிற என்ன அமலை செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரதிபலன் கிடையாது. அதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? தரக்துஹு வ ஷிர்கஹு, அவனை நான் விட்டு விடுகிறேன், அவனுடைய இணை வைப்பை நான் விட்டு விடுகிறேன். இரண்டுமே எனக்கு தேவையற்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொன்னான், அன அக்னா அனிஷ் ஷுரகாய் அனிஷ், எனக்கு இணை ஏற்படுத்துகின்ற இணை வைப்பாளர்களை விட்டு நான் தேவையற்றவன், எனக்கு தேவையும் இல்லை, அவர்கள் செய்கின்ற அமல் எனக்கானது அல்ல என்று அல்லாஹ் தஆலா
டிக்ளேர் பண்ணுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்படியான அன்பானவர்களே, நம்முடைய அமல்கள் அனைத்திற்குமே முதன்மையாக பிரதானமாக இருக்க வேண்டியது எது? ஈமான். அப்படியானால் நாம் கற்க வேண்டிய கல்வியில் முதன்மையானது எது? அது ஈமான். ஈமானை பற்றிய பாடம். ஈமான் என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணம் என்ன, அதில் என்னெல்லாம் அடங்கும் இதெல்லாம் அடங்காது என்பதை பற்றிய கல்வி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கல்வி. இதுதான் ஃபர்து ஐனான கல்வி. கல்விகள்ல என்னது? ஃபர்து ஐன், ஃபர்து கிஃபாயா என்று இரண்டு வகையாக இருந்து கொண்டிருக்கு. ஃபர்து ஐன் என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய கல்வி. அவனை படைத்தவன் யார், படைத்தவனுடைய வல்லமைகள் என்ன, ஆற்றல் என்ன, அவருடைய பெயர்கள் என்ன, பண்புகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, அதே போன்று அவன் யாரை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற தகுதியான நபர் யார், வழிகாட்டி யார், தலைவர் யார். இன்றைக்கு கண்டவனை எல்லாம் கலிச்சடைகளை எல்லாம் தலைவனாக ஏற்றுக்கொண்டு எந்த அளவிற்கு சொன்னால் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய தெரியாதவனை கூட ஒரு மனிதனிடமிருந்து வெளியேறுகின்ற கழிவுகள், அது முன்னால் வந்தாலும் சரி பின்னால் வந்தாலும் சரி, இரண்டுமே கழிவு, நஜீஸ். இஸ்லாம் சொல்லுகின்ற பாடம் என்ன? அது அசுத்தம். அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு யூதன் கேட்கிறான், என்ன உங்களுடைய தூதர் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தராரா? யுஅல்லிமுக்கும் குல்ல ஷைஇன், எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு இருக்கிறார் இவரு அப்படின்னு கேட்கும் போது, அஜில், எல்லாவற்றையும் சொல்லித் தருகிறார். ஃபத்தல் கராஅத, எந்த அளவிற்கு சொன்னா மலஜலம் கழிக்கும் போது நாங்கள் எப்படி அமர வேண்டும், அது எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பது உட்பட எங்களுக்கு கற்றுத் தருகிறார். அப்படியான ஒரு வழிகாட்டு, அப்படியான ஒரு தலைவரை பின்பற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அந்த தலைவரை பற்றி, தலைவருடைய பண்புகளை பற்றி, தலைவருடைய வழிகாட்டுகளை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த அறிவு ஒருவனுக்கு இல்லையா, அவன் தான் என்ன செய்வான்? கண்டவனை எல்லாம் தன்னுடைய தலைவனாக எடுத்துக் கொள்வான். தகுதி இல்லாதவனை தலைவனாக பின்பற்றுவான். அப்படியான நிலை ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று மார்க்கம், இஸ்லாம் என்றால் என்ன? இது மனிதன் உருவாக்கிய மார்க்கம் அல்ல, மனிதனால் போதிக்கப்படுகின்ற சித்தாந்தம் அல்ல. இதனுடைய கோட்பாடுகள், இதனுடைய தத்துவங்கள், இதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வழிகாட்டுதல்கள் அனைத்தும் அகிலங்களை படைத்திருக்கின்ற பிரபஞ்சத்தின் அதிபதியாக கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்டது. அந்த வாழ்க்கை நெறி அது எப்படியானது, அதுல எது கூடும் கூடாது, எது சரி எது தவறு, பிறந்தது முதற்கொண்டு மரணிக்கின்ற வரையில் வாழ்க்கையின் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் அவனுக்கு மிக தெளிவான முறையில் போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போதனைகளை அறிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இந்த அறிவு, இதுதான் பிரதானமான அறிவு, அறிவில் முதன்மையானது. இந்த அறிவு இருக்கிற போதுதான் ஒரு இடத்தில் ஈமான் இருக்கு. யார்கிட்ட இந்த அறிவு இல்லையோ அவன்கிட்ட ஈமான் இல்லை என்றால் விலகிக் கொள்ளுங்கள். இந்த அறிவு யாரிடத்தில் இல்லையோ அவன்கிட்ட என்ன இல்லை? ஈமான் இல்லை. அவன் தொழுதாலும் சரி, நோம்பு நோற்றாலும் சரி, தர்மங்களை கொடுத்தாலும் சரி, தாடி வைத்திருந்தாலும், தொப்பி அடைந்திருந்தாலும், ஹிஜாப் போட்டிருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இந்த அறிவு இருக்கா? அப்பதான் நீங்க முஸ்லீம், அப்பதான் நீங்க முஃமின். முஸ்லிமை விட படித்தரம் உயர்ந்தவர் முஃமின். இந்த படித்தரங்களை நாம் அறிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் ஏற்று நடக்கிற போதுதான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் செய்கின்ற அமல்கள் அனைத்துமே மறுமையில் அதை பார்க்கிற போது காணல் நீராக தென்படும், எதற்கும் எந்த பலனும் இல்லாமல் போய்விடும். அதனால்தான் ரமலானுடைய காலங்களிலே செய்கின்ற நோன்புகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், ரமலானுடைய நோன்பை ஈமானுடன் யார் நோக்கிறானோ, வஹ்திஸாபன் அதற்கு நற்பலனை நற்கூலியை எதிர்பார்த்தவனா யார் நோக்கிறானோ. அதே போன்று இரவு தொழுகையை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன், யார் ரமலானுடைய நாட்களில் இரவில் நின்று வணங்குகிறாரோ, எப்படி? ஈமானும் வஹ்திஸாபன், ஈமானுடன் நம்பிக்கையோடு, இஹ்திஸாபன் நற்கூலி எதிர்பார்த்தவர்களாக. இது இல்லாமல் போனால் நம்முடைய அனைத்து அமல்களுமே தீன். ஈமான் இருந்தால்தான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ஈமான் இருந்தால்தான் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், ஈமான் இருந்தால்தான் நம்முடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அதற்கு நாம் என்ன சொன்னோம்? முதலாவது எதை குறித்து கற்க வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே எதை முதன்மையாக கற்பித்தார்களோ அதுதான் நாம் கற்க வேண்டும். ஆனால் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால்,
நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பத்தில் சொன்னதை போன்று முதன்மையாக அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் எல்லா பெற்றோர்களுமே என்ன செய்றாங்க, மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த சிரமத்தை எடுத்துக்கொண்டு அதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே இருவேறு கருத்தில்லை. ஆனாலும் கூட இந்த கல்வி முறையில் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய அணுகுமுறைகள் மிகப்பெரிய கோளாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய சமூகத்திலே நம்மை சுற்றி இருந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி கூடங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்முடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 வயசு, 3-3.5 வயசு ஆயிடுச்சுன்னா ப்ரீ கேஜிக்கோ எல்கேஜிக்கோ சேர்த்து விட்டாகணும். அது நம்முடைய சமூக அமைப்பு நமக்கு தந்திருக்கிற ஒரு சிஸ்டம். இது வந்து சோசியல் சிஸ்டம், மற்றபடி இஸ்லாம் சொல்லுகிற சிஸ்டம் அல்ல. உலகத்திலேயே தலைச்சிறந்த கல்வி எங்கே என்று கேட்டால் அதற்கு சொல்லுகின்ற பதில் நீங்க எங்க தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் ஒன்றே ஒன்றுதான் இருக்கும். பின்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு பின்லாந்து. அந்த நாட்டுடைய கல்வி முறை எப்படி என்று கேட்டால் அங்கே படிக்க செல்லக்கூடிய மாணவனுடைய வயசு என்ன இருக்கணும், 7 வயசானதா அட்மிஷன். 7 வயசானதா அட்மிஷன். படிக்கிற பாடம் எப்படி, அவனுக்கு என்ன விருப்பமோ அதான் படிக்கணும். இங்கே நாம சொல்லிக் கொடுக்கக்கூடியதை போன்று திணிப்பு முறை கல்வி என்பது கிடையாது. திணிப்பு முறை கல்வி தான் நம்மளுடைய கல்வி முறை. அப்படி சொன்னா ஒரு வகுப்புல படிக்கக்கூடிய மாணவன் என்ன செய்யணும், எல்லாத்தையும் படிச்சாகணும். அவன் என்ன செய்யணும், இங்கிலீஷ் படிச்சாகணும், மேக்ஸ் படிச்சாகணும், பிசிக்ஸ் படிச்சாகணும், ஜுவாலஜி படிச்சாகணும், பாட்டனி படிச்சாகணும், இல்லையா? எல்லாமே படிச்சாகணும். இதை தாண்டி வேற மொழிகள் இருந்தா அதையும் படிச்சாகணும். அவனுக்கு அந்த பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், இங்கிலீஷ் நடத்தக்கூடிய ஆசிரியர்கிட்ட போய் மேக்ஸ் கேட்டா எனக்கு தெரியாது, மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேளுவாங்க. மேக்ஸ் நடத்தக்கூடிய ஆசிரியர்கிட்ட இங்கிலீஷை பத்தி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இங்கிலீஷ் டீச்சர் வரும், அவங்கள்ட்ட கேளுவாங்க. ஆனா இவன் என்ன செய்யணும், தலையெழுத்தின் எல்லாமே படிச்சாகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இங்க இருந்து கொண்டிருக்கிற கல்வி முறை. இப்படியான முறையில என்ன செய்யல இஸ்லாமும் போதிக்கல. அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னா அஸ்-7 சினீன். என் பிள்ளைகளுக்கு நீங்க தொழுகை கற்றுக் கொடுக்கணும். எப்போ, 7 வயசான உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தொழுமாறு ஏவுங்கள். அவர்கள் 7 வயது அடைந்திருக்கிற போது. இன்னைக்கு உலகத்துல தலைச்சிறந்த சமூகம் பின்பற்றுகிற வழிமுறை. அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் எந்த அளவிற்கு மதிப்பு மிக்கது, உயர்ந்தது, இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்பதை நம்முடைய சமுதாயம் அதை புறக்கணித்து விட்டார்கள். வேறு சமுதாயம் அதை கடைபிடித்துக் கொண்டு உலகத்தின் உச்சாணியில் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கல்வி இன்னைக்கு நம்ம சோசியல் அடிப்படையிலே, நம்முடைய சமூக சூழலுடைய அடிப்படையிலே நம்ம பார்ப்போம். சோசியல் சிஸ்டம் என்னமோ அதே அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் கூட நாம நம்முடைய பிள்ளைகளை 3 வயது 3.5 வயது இருக்கிற போது அல்லது பள்ளிக்கூடம் சேர்க்கிற வயதில் எந்த பள்ளியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு போய் விடுகிறோம்? எங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில புலமை கிடைக்குமோ அல்லது எந்த பள்ளிக்கூடங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல உயர்ந்ததாக தென்படுகிறதோ அதற்கு அதுதான் நம்ம வந்துடுச்சோம். நமக்கான அங்கீகாரமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த கல்வியாக நம்முடைய பெற்றோர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய கை சேதம். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி ஈமானை கற்றுக் கொடுத்து அவனை வளர்ப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நீங்க அதை தேர்ந்தெடுங்க. இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும், எந்த பள்ளிக்கூடத்தில் சென்றால் என்னுடைய பிள்ளைக்கு மார்க்கம் கிடைக்குமோ, ஒழுக்கம் கிடைக்குமோ, தீன் கிடைக்குமோ, மறுமைக்கான கல்வி கிடைக்குமோ, அதுதான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய கல்வி ஸ்தாபனம் என்பதை இந்த சமுதாயம் இன்றைக்கு சிந்திக்க மறுக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலேயே ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்க. இந்த மக்களில் 10% பேர் கூட தங்களுடைய பிள்ளைகளை இஸ்லாமிய கல்வி சாலைகளில் அனுப்பி படிக்க வைக்க மாட்டாங்க. சரி, அங்க போய் படிச்ச என்ன தப்பு நினைக்கிறீங்களா நீங்க? எல்லா விதமான ஷிர்கையும் குஃப்ரையும் பிதத்தையும் இன்னும் சொல்ல போனால் ஒழுக்கத்தையும் அந்த கல்வி ஸ்தாபனங்கள் அவங்களுக்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? என் பிள்ளை ஷிர்கை படிக்க கூடாது, என் பிள்ளை குஃப்ரை அறிந்து கொள்ளக்கூடாது, என் பிள்ளை ஒழுக்கக்கேட்டை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு தடை போட்டு நிறுத்த முடியுமா? ஒரு காலம் முடியாது. அங்கே சென்றால் அதை எல்லாம் செய்தாக வேண்டும்.
எந்த அளவிற்கு சொன்னால், வயது வந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயம், கடமை, மார்க்க கடமை. ஒரு பெண் பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு எந்த இழப்பும் நஷ்டமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய மானத்தை இழந்து கொண்டு, மார்க்கத்தை இழந்து கொண்டு கல்விச்சாலைகளுக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு பேர் இழப்பு. அந்த இழப்பு, இந்த இழப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம். மறுமையில் ஏற்படுகின்ற இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா என்பவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்ல, நம்ம இந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இருந்தாலுமே இல்லாத பிரச்சனை என்பது ஒரு சூழல். சமூகத்தில போதுமான அளவிற்கு நம்முடைய மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்கள் இல்லை என்பது இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய குறை. அதுல மாற்று கருத்து இல்லை. லட்சங்கள் செலவு செய்து திருமணத்தை நடத்தக்கூடியவர்கள், திருமண மண்டபத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்குவதற்கு தயாரில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு மார்க்கம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து முறையான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்குவோம். வருகிறார்களா? வரமாட்டாங்க. கோடி இருந்தால் இன்னும் அதை பழகி பெருகுவதற்காக வேண்டி கல்யாண மண்டபத்தை கட்டலாமா அல்லது வேறு ஏதாவது நிறுவனங்களை உருவாக்கலாமா என்று யோசிப்பார்களே தவிர கல்வி ஸ்தாபனங்களுக்கு வரமாட்டாங்க. அப்படியான உலகாதாயவாதிகளாகத்தான், உலகத்தின் மீது மோகம் கொண்டவர்களாகத்தான் இந்த சமுதாயத்தில் பெருங்கொண்ட பணக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை போன்று, அதே போன்று சுஹைப் ரலியல்லாஹு அவர்களை போன்று, அபூதர் ரலியல்லாஹு அவர்களை போன்று, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை போன்று மார்க்கத்திற்காக கொடுப்போம், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுப்போம், மறுமையை பெறுவோம் என்கிற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. மறுமைக்கு கொடுப்போம் நாங்க. அது என்னது? அது எது எங்களுடைய வருமானத்துல சிதறமோ சில்லறையாக அதை நாங்க கொடுத்துருவோம். எதெல்லாம் லம்சமா இருக்கோ அதெல்லாம் விட மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கான. அன்பானவர்களே, இந்த லம்சம் உங்களுக்கு மறுமையில் இருக்குமா அல்லது சில்லறைகள் மறுமையில் இருக்குமா? யோசித்து பாருங்க. அப்ப இந்த மார்க்க கல்வியை கற்க வேண்டும், கற்பிப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த சமுதாயம் மிகப்பெரிய தொய்வை, மிகப்பெரிய பின்னடைவை கற்பித்து வைத்திருக்கிறார். அலட்சிய போக்குடன் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியே நிறுவனங்கள் இருந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுப்பதற்கு நம்முடைய சமுதாயத்தவர்கள் தயாரில்லை, சொற்பமானவர்களை தவிர. ஏன்னா எங்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வேண்டும். என்ன எஜுகேஷன்? அவன் ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும், நல்ல ஸ்டாண்டர்ட்ல வளரணும். அப்பதான் நாங்க என்ன செய்ய முடியும்? சமூகத்துல தலை நிவர்ந்து நடக்க முடியும், பெரிய அந்தஸ்தை பெற முடியும், பெரிய ஜாபை பெற முடியும். உங்களோட பெரிய பெரிய நிறுவனங்களை படிச்சவன்லாம் சும்மா வெட்டிய சுத்திட்டு இருக்கிறான். சரிங்களா? அப்படி எத்தனையோ இன்ஜினியர்களை எனக்கு தெரியும். இன்ஜினியர்கள் ஜொமேட்டோல பைக் ஓட்டிட்டு இருக்கிறான், டாக்ஸி பைக் ஓட்டிட்டு இருக்கிறான். எதுக்கு? வாழ்வாதாரத்துக்காக வேண்டி. படிச்சது என்ன? இன்ஜினியர். எங்க படிச்சான்? பெரிய நிறுவனத்துல தான் படிச்சான். ஏன்னா ஒருவருடைய வாழ்வாதாரம் கல்வியை கொண்டல்ல. அரபியில் ஒரு கவிஞர் சொல்வார், லவ் கானத்தில் அஸ்ஸாகு அலல் அக்ல், ஒரு மனிதனுடைய அறிவை கொண்டு மட்டுமே அவருடைய வாழ்வாதாரம் தீர்மானிக்கப்படும் என்று இருந்தால் லஹலக்னல் பஹீமத்து பிஜஹலிஹின்ன, அறியாமையின் காரணமாக கல்வி படிக்கல, கல்வியை பெறல, அறிவுள்ளவர்களா இருக்கல என்பதன் காரணமாக கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்திருக்கும். உண்மைதானே? ரிஸ்க் என்பது யாருடைய கையில இருக்கு? ரப்புடைய கையில இருக்கு. அதை தெரிந்த பெற்றோர்களாக நாம் இருந்தால் நம்ம நிச்சயம் நம்முடைய பிள்ளைக்கு எது முதன்மையாக நம்ம கொடுக்க வேண்டிய கல்வி என்பதை உணர்ந்து அதை கொடுப்போம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வார்கள். 5 வயதில் இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் ஈமானிய கல்வி புகட்டவில்லை என்று சொன்னால் 50 வயதான அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு காலம் புகட்ட முடியாது. ஏன்? 15 வயதில் கடந்ததற்கு பிறகு கூட உங்களால் சொல்லியது, தோளுக்கு மேல் வளர்ந்ததற்கு பிறகு உங்களால அவனை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு காலம் முடியாது. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி. நம்முடைய சமூகத்துல அதிகம் படித்தவர்கள் யார் என்று இந்தியா முழுக்க கேட்டீங்கன்னா, லிட்ரேசி அப்படின்ற கல்வியுடைய தரத்துல எது உயர்ந்த மாநிலம் என்று கேட்ட என்ன சொல்லுவாங்க? அண்டையில் இருக்கக்கூடிய கேரளா. முஸ்லிம் பிள்ளைகள் அதிகமானவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகளா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கேரளா. ஆனால் முஸ்லிம்களிடத்தில் மார்க்கமின்மையும் ஒழுக்கக்கேடும் கலாச்சார சீரழிவும் அதிகம் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் அதுவும் அதே கேரளா. பட்டம் படிச்சதுனால அவனுக்கு என்ன வராது? ஈமான் வந்துராது, ஒழுக்கம் வந்துராது.
மார்க்கத்தை பேணி நடக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்து விடாது. அப்ப எந்த கல்வியை நம்ம கொடுக்கணும், அது எது நமக்கு கடமை, அதை புரிந்து கொண்டு நாம் என்ன சொன்னோம், நம்முடைய பிள்ளைகளை எந்த கல்வி சாலையை தேர்ந்தெடுத்தால் என்னுடைய பிள்ளைக்கு மார்க்கமும் கிடைக்கும் ஒழுக்கமும் கிடைக்குமோ அந்த கல்வி சாலையை தேர்ந்தெடுக்கணும். ஒருவேளை அவருடைய ஸ்டாண்டர்ட்ல குறையலாம், பிரச்சனை இல்லை. இருக்கிற எல்லாருமே ஆங்கில புலமை வாய்ந்தவர்களா இல்லையே, அவங்க அவங்களுடைய தேவைக்காண்டி படிச்சிருக்கிறாங்க. மொழிகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய தேவை அவ்வளவுதான். மொழிகளை பொறுத்த வரைக்கும் என்ன தேவை, எனக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த சமூக மக்கள் பேசுகிற மொழி எனக்கு தெரிஞ்சாதான் நான் அவங்கள்ட்ட பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்குதான் மொழி. இதுல பெரிய புலமை வாழ்ந்து யாரும் என்ன செய்ய போறதில்ல, ஷேக்ஸ்பியருடைய கவிதைகளை மொழிபெயர்க்கவோ அவரது புத்தகங்களை தமிழ்படுத்தவோ அல்லது அதை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் வகுப்பு நடத்தவோ போறது கிடையாது. அப்ப எதுக்காக கல்வி? கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஆனால் அவனுக்கு கட்டாயமான கல்வி எது என்று சொன்னால் அது மார்க்க கல்வி, ஈமானியை பற்றிய கல்வி, இஸ்லாமை பற்றிய கல்வி. இந்த கல்விக்கு தான் நம்ம ஒன்று சில முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்ப நம்முடைய சிறு குழந்தைகளை நாம் சேர்ப்பதா இருந்தால் எங்கே சேர்க்கணும்? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இங்கே நம்முடைய ஜமியாவின் மூலமாக எல்லா தரப்பினருக்கும் ஓரளவுக்கு, முழுமையா இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு கல்விக்கான சூழல்களை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இனிமே அதை விசாலப்படுத்த வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறோம். தேவை என்பது சமூகம் ஒன்றுபடாமல் அதை பூர்த்தி செய்ய முடியாது. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மனுஷனும் இதுதான் இந்த மார்க்கத்திற்கு தேவை, இன்றைய தேவை. நாளைய தலைமுறையை நம்ம சிறந்தவர்களா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நாம் அவர்களுக்கு அடிப்படை கல்வியிலிருந்து அவர்களை சரியான முறையில் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். அப்போதான் அந்த தேவைகள் முழுமைப்படுத்தப்படும். ஆனாலும் கூட சிறு பிள்ளைகள் படிப்பதற்கு அல்சித்தரா இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் படிப்பதற்கு இந்த மஸ்ஜிதுடைய அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிற ரியாலு சாலிஹாத் என்கிற நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் அங்கே மார்க்க கல்வி மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மார்க்க கல்வி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க கொஞ்சம் சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறோம், கேம்பஸுக்கு போனோம், என்ஜாய் பண்ணணும், மார்க்கத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் கொஞ்சம் லிபரலாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு செல்லுகின்ற பெண்கள் அவர்களையும் நம்ம அவர்களுக்கு பட்டங்கள் வேண்டும், டிகிரி வேண்டும் என்பதற்காண்டி ஆசைப்பட்டு அப்படி செல்கிறார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்காண்டி இதே நிறுவனத்தில் என்ன செய்யப்படுது, இப்போ டிகிரியும் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போனா நீங்க என்ன பேச்சுலர் டிகிரி வாங்குவீங்களோ அதே டிகிரி உங்களுக்கு என்ன செய்யப்படும், மார்க்க கல்வியோடு சேர்த்து கொடுக்கப்படுகிற சூழலில் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இங்கே நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய சேர்க்கை என்பது குறைவாக கொண்டிருக்கிறது. எதை காட்டுகிறது? இது நம்முடைய சமுதாயத்தின் நிலை நமக்கு தெரியும். என்னதான் பெண்கள் பட்டம் படித்திருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் வேலைக்கு செல்வது என்பது குதிரை கொம்பாட விஷயம்தான். ஏன்னா அப்படியான சூழல் இல்லை, நம்ம அப்படியான சமூகத்துல வாழல. அதே போன்று அவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய அளவிற்கு சமூகமும் பாதுகாப்பானதா இருக்கிறதா இல்ல. இவ்வளவு ஃபித்னாக்கள் நிறைந்திருக்கிறது என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிள்ளைகளுக்கு என்ன கல்வி அவசியம்? பெற்றோர்கள், சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு மார்க்கத்தோடு வளர்ப்பது உங்களுடைய கடமை, தலையான கடமை. நாளை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு விசாரணை செய்தால் இதைத்தான் விசாரித்தான். உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை பற்றி சொல்லுகிறான். நிச்சயமா நாளை வறுமையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நியமத்துகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பிள்ளைகள் என்பது நமக்கான நியமத். இல்லாத இடத்துல கேட்டு பாருங்களுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அந்த நியமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, அதை அல்லாஹ் எவ்வாறு வளர்க்க சொன்னானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வளர்ப்பதற்கு இத்தகைய வழிகாட்டுதலை தந்தார்களோ, குழந்தை வளர்ப்புக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாடத்தை நமக்கு நடத்தி இருக்கிறாங்க. அந்த பாடத்திலிருந்து படிப்பினை பெற்று அந்த உதாரணங்களை அறிந்து கொண்டு நாம் அவர்களை வளர்த்தெடுக்காவிட்டால் நாளை மறுமையில் நஷ்டவாதிகளாக கை சேதப்படுகின்றவர்களாக இருக்கிறது. மறுமை போகட்டும், உலகத்திலேயே அதிகமான பெற்றோர்கள் சமூகத்திலே ஊனி குறுகி அவமானப்பட்டு நிற்பது தங்களுடைய பிள்ளைகளின் செயலின் காரணமாக இல்லையா? வாலிபர்கள் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையாகிறார்கள். எனவே பெற்றோர்கள் இங்கே அவமானப்படுகிறார்களா இல்லையா? பெண் பிள்ளைகள் கண்டவனுடன் காதல் வழிபட்டு ஓடி போய் விடுகிறாள். அதனால பெற்றோர்கள் நடுத்தருவில் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறார்களா இல்லையா? அல்லது ஜமாத்தாரிடத்துல அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது நீதிமன்றத்துல இங்கெல்லாம் போயிட்டு சொல்றாங்க,
தங்களுடைய மானத்தை இழந்தவர்களா, மரியாதை கண்ணியத்தை இழந்தவர்களா, இத்தனை காலம் அந்த பிள்ளைகளுக்கு செலவழித்த செலவுகளை எல்லாத்தையும் இழந்தவர்களா வெட்கப்பட்டு நிற்கிறாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட இந்த இழிவு உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் மறுமையில் இதைவிட மிகப்பெரிய ஒரு இழிவு காத்திருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அன்பானவர்களே, நாம் நம்முடைய பொறுப்பை சரியான முறையில் உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு எது அவசியமான கல்வி, எது அடிப்படையான கல்வி, எந்த கல்விக்கு பின்னாடி மற்ற கல்வி, இந்த தராதரத்தை புரிந்து கொண்டு நாம் அவர்களை பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால், அவர்களை நாம வழிநடத்தவில்லை என்று சொன்னால், அவர்கள் நம்முடைய பேச்சை மீறுகின்றவர்களாக மாறுகிற போது அவர்களுக்கான கட்டுப்பாடை விதிக்கலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் சாத்தியமாகாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் சிறு பிள்ளையிலே இருக்கும் போதே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அம்ர் பின் அபி சலமா, அபூ சலமா ரலியல்லாஹுடைய மகனார், அபூ சலமா ரலியல்லாஹுடைய மகனார் அம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த அம்ர் பின் அபி சலமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர். சிறு குழந்தையா இருக்கிறார். அவருக்கு வயசு 3.5 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள், ஏன்னா ரசூலுல்லாஹுடைய பராமரிப்புல வந்து விடுகிறார், ரசூலுல்லாஹ் அவர்களை வளர்க்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை போன்று, ஏன்னா திருமணம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அபூ சல்மா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு. அதனால் அவருடைய வளர்ப்பு மகனாக அந்த பிள்ளை இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் உணவு அருந்துகிற போது அல்லாஹ்வினுடைய தட்டிலே அந்த குழந்தை வந்து கை வைக்கிறது. கை வைத்து சாப்பிடுகிறது. சாப்பிடும் போது குழந்தை என்ன செய்யும்? எல்லா இடத்துலயும் சாப்பிடும். ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த குழந்தை என்ன செய்றாங்க? மடியில உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா வலத், மகனே, சம்மில்லா, பிஸ்மில்லாஹ் சொல்லு, வகுல் பியமீக், உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு, வகுல் மிம்மா யலீக், உனக்கு பக்கத்தில் இருக்கிறது சாப்பிடு, இங்கிருந்து அங்கிருந்து எடுக்காதே. இவ்வளவு அழகான உபதேசத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சிறு குழந்தைக்கு வழங்குறாங்க. ஆமலா என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது சின்ன பிள்ளை, விடுங்க. என்ன சொல்லுவோம்? அது சின்ன பிள்ளை, விடுங்க, அதுக்கு விடுங்க விடுங்க விட்டுட்டு கடைசியில் என்ன செய்யும்? பெரிய பிள்ளை ஆனாலும் அதுக்கு பழக்கம். பெரிய பிள்ளை ஆனதற்கு பிறகும் அதுவேதான் பழக்கமா இருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, குழந்தை வளர்ப்பு முறை அப்படி அல்ல என்பது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சொன்னால் புரியும். நீங்க நினைக்கிறீங்க நாம சொல்றதெல்லாம் அதுங்களுக்கு புரியாது, நிச்சயமா புரியும். ஒரு ரியாக்ட் பண்றது வேணா வேறு விதமா இருக்கலாம். அதான் குழந்தை பண்புத்தனம். ஆனா அவங்களுக்கு புரியுமா? கண்டிப்பாக புரியும். அப்ப அந்த அம்ர் பின் அபி சல்மா அவர்கள் சொல்றாங்க, ஃபமா ஸாலத் தில்க துஹ்மத்தி அலைஹி, அல்லாஹ்வின் அந்த உபதேசத்தை தந்தாங்க. அதற்கு பின்னர் பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கிறவரு வளர்ந்ததற்கு பிறகு இந்த செய்தி சொல்றாரு. ஆனா அவர் எப்படி சொல்றாருன்னா, அதற்கு பின்னர் நான் உணவருந்தும் முறையாகவே அதுவே இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் சாப்பிட்டு பயிற்சி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம் அவருக்கு பயனுள்ளதா மாறிடுச்சு. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் வளர்த்த பயிற்றுவித்த இளம் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எத்தனையோ நபர்கள் இருக்கலாம். நாம அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எத்தனையோ சஹாபாக்களை சொல்லலாம். அவங்க எல்லாருமே ரசூலுல்லாஹ் இருக்கிற போது சிறு பிராயத்தவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, பத்ர் போர், உஹது போருக்கு போகும்போது அந்த போரிலே கலந்து கொள்ள முடியாது என்று இப்னு உமர் அவர்கள் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் ஒதுக்குறாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த வயசு வரல, வயசு வந்த பிள்ளைகள் ஆகல, அதனால ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நீங்க வரக்கூடாதுங்க. அப்ப அப்படியான சிறுவர்களா இருந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய வளர்ப்பு கடைசி வரையிலும் அவர்கள் எப்படி ஆக்கியது, இந்த சமுதாயத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகளா, சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்றவர்களா, கல்வியை புகட்டுகின்றவர்களா, மார்க்கத்தை சுமந்தவர்களா அவர்களை இந்த சமுதாயம் இன்று வரையிலும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களாக இருக்கிற போது அவர்களுக்கு கொடுத்த கல்வி பயிற்சி. அன்பானவர்களே, அப்படித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதம். இந்த அமானிதம் பாழ்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் நாம் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பருவத்திலும் அவர்கள் எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டுமோ, பராமரிக்க வேண்டுமோ, என்ன கல்வி அவர்களுக்கு புகட்ட வேண்டுமோ அதை அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படியான பொறுப்புணர்ச்சியோடு அமானிதத்தை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவருடைய வறுமையின் வெற்றியை பெறக்கூடிய நல்லதோ தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதலாவது நிகழ்ச்சிக்கு எனக்கு கூடிய அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வஸ்தக்ஃபிர் சாரி முஸ்லிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி அல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم.
اللهم اخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. عباد الله يرحمكم الله، ان الله يامر بالإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.